ஹாய் ஹலோ ஜிவிடி. இப்போ என்னடா மேலே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து குரங்கு பேருக்கு பிறந்தனால என்னன்னா மேலே வானத்தில் சுத்தன்னு ஆசைப்பட்டான். சரியா மண்டியனை அனுப்பிவிட்டு 2 பேரும் சுற்ற விட்டான் வானத்தில். பாருங்கள் எப்படி அழகாக பறக்கிறாங்க பாருங்கள் 2 பேரும். குரங்கு மண்டியனை சரியா மண்டியனை எப்படி பறக்கிறாங்க பாருங்கள். டே பார்த்து பாருங்கடா தம்பிடா, போங்கடா போங்கடா. ரொம்ப நன்றிங்க என்னை பறக்க விட்டதுக்கு. உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 10 ரூபா தரேனே. 10 ரூபாயெல்லாம் வேணான்டா, அந்த புது காரை வச்சுக்கடா. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தியாடா. கார் ரொம்ப சூப்பராக இருக்குல்லடே. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறா தம்பி. என்னடா கார்ல கதவே இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். அந்த கதவு எனக்கு வேணும். இப்ப கதவு நீங்க வர வைங்கண்ணா. சரியா தம்பி, உனக்கானே ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லு. ஜும்பரக்கா ஜும்பரக்கான்னு சொன்னால் கதவு வந்து ஜும்பரக்கா ஜும்பரக்கா. கதவு வந்துருச்சு அண்ணன் சொன்னாப்ல. அண்ணா நீங்க கிரேட்ல. இதெல்லாம் உங்களை பத்தி புரியுது எனக்கு. அந்த மாதிரி தம்பி ஏறி உட்காந்துட்டான் அந்த காரை. அந்த காரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம தம்பிக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருக்கோம் அந்த காரை. அவன் வந்து ஓட்டிட்டு போய் இப்போ நான் சொல்ல போகிறான் நம்மளுக்கு இந்த கார் நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்ல போகிறான் தம்பி. அவனை கிஃப்ட்டாக கொடுத்த கார் தான் தம்பி இது. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து புது புது காரை பார்க்க போகிறோம். ஆகா தம்பிடே சரி இந்த குரங்க மண்டியை விடுங்க. இப்போ வந்து என்னன்னா இது நம்மளோட புது கார். அந்த காரை பாருங்கள். அந்த காரை வந்து நம்ம புதுசாக பார்த்து இறக்கிருக்கோம். அமெரிக்காவில் வந்து இந்த காரை நம்ம இறக்கிருக்கோம். இந்த காரை ஓட்டி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் போவோம். போவோண்டா வண்டியை ஓட்டிக்கிட்டு. இந்த காரு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஸ்மூத்தாக போகுது. நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஐயே என்னடா மொத்த ஜூவை இங்கே போட்டாங்க ஜிவிட்டி. மொத்த ஜூவை இங்கே பாருங்கள் ஜிவிட்டி. நம்ம குரங்க மண்டினா கூட இங்கே அதிக பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள் சிங்கம் ஆமை மானை பிடிச்சிட்டு ஆடுன்னு சொல்லி போட்டேன் ஜிவிட்டி. இது ஒட்டக ஜிமிங்கி பவாலா ஜிங்கா என்னென்னமோ இருக்குது ஜிவிட்டி. நம்ம போங்க, நம்ம முன்னாடி போவோம். இப்போ நம்ம பாதையை நோக்கி இப்போ வேகமாக போய்கிட்டே இருக்கோம். நம்ம சரி அப்புறம் பாதையை நோக்கி போனோம். ஐயோ அங்கே பாருங்கள் அடுத்த நாள் நம்மளுக்கு காட்சியில் வேறு நிற்கிது பத்தாதுக்கு. அதுவாங்க நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். நம்ம ஊர் அடிச்ச காட்சியில் நம்ம பேச அடிச்சு அவனை ஜிவிட்டி. இப்போ நம்ம முயற்சி பண்ணணும். உங்கள் சப்ஸ்கிரைபோட சத்தியம் எனக்கு தாங்க. இந்த காட்சியாக போய் நம்ம அடிப்போம். இப்போ ஊர் அடிக்கிற காட்சியில் வரா நீ என்னைய வந்து அடிடா பார்ப்போம். ஐயோ மிதிச்சிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜீவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளராமல் நம்மள்ட்ட பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பைக்கில் தான் நமக்கு ராசி இருக்குன்னு. அந்த பைக் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது ராக்கி பைக்கு. அதனால இது வந்து நல்ல பைக்குன்னா இது நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம நேராக போய் இப்போ காட்சியில் சுட்டு தட்டிடலாம் வாங்க. அக்கா அந்த பைக்கு வந்து சரி வரலாம். நம்ம இப்போ வந்து H2R எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதாச்சும் நல்ல பைக்காக இருக்குமோ நம்ம வாங்க போய் பார்க்கலாம். காட்சியில் வந்து எங்கே நிற்கிது அந்த தான் நிற்கிது. நம்மளும் 2 அட்டம்ப்ட்டும் ஃபெயில் ஆனாலும் இப்போ 3வது அட்டம் கொண்டு வரோம் காட்சியில் அழிக்க. நம்ம ஊர் அழிக்கிற காட்சியாக நம்ம அழிச்சே ஆகணும். இது அழிச்சிட்டு நம்ம பெரிய பார்ட்டி வைக்கிறோம் ஜிவிட்டி இன்னைக்கு. பாருங்கள் இந்த காட்சியில் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா காட்சியில் எங்கடா ஓடுறா தம்பி. உன்னால நீ அடிக்க முடியாது. ஒழுங்கா ஓடி போய் வீட்டை பார்த்து. அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தெரியுமா உனக்கு? நீ பற்றி நான் காட்சியில் காங்கிரி அடிச்சு போட்டுவேன். நீ யாரை வேணா அடிச்சுக்க தம்பி. ஏன்னா என்னையும் அடிக்க முடியாது. நாங்கள் ஜிவிட்டி தெரியுமா. இப்போ உனக்கு பொழக்கிறேன் பாரு. வா நம்ம முடிஞ்சா வந்துக்கேன் கிட்டப்ப ஒரு ஆளாக இருந்தா வாடா. வரண்டா டே இந்த வந்து உனக்கு கொள்றேன் பாரு. இப்போ வரேன் பாருடா. வாடா ஒரு சூழ்நிலை அதை காலி பண்ண ஜிவிட்டி. இப்போ வருதான் அது. வந்துட்டான். என்னடா பண்ணோம்? உனக்கு சமாதி பண்ண. ஆகா ஜிவிட்டி நமக்கு காட்சியை அழிச்சிட்டோம். சந்தோஷத்தை துள்ளுறா பாருங்க. இன்றைக்கி நம்ம பாட்டி வச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சியில் இதெல்லாம் வேணால் நம்ம பிளெஞ்சில் புதுசாக வந்திருக்க அப்டேட்டில் தான் இதெல்லாம் வந்திருக்கு ஜிவிட்டி. இந்த அப்டேட் வந்து இப்போ உனக்கு எல்லாமே ஒன்றா போட்டு காட்டுறேன். இதில் பிளெஞ்சில் இருக்க எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். முதல்ல நம்ம கார்லேருந்து பார்ப்போம். கார் வந்து எத்தனை நம்பரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். காரோட நம்பர் வந்து 7 ஒரு கார் இருக்கும் பாருங்கள். 7 வந்து வேன் இருக்குது ஜிவிட்டி. 8ஆம் நம்பரை வந்து அழுத்திக்கங்க. 8ஆம் நம்பர் அழுத்தி போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து மோட்டோபிக்கா கார் கிடைக்கும். இந்த மோட்டோபிக்கா கார். அப்புறம் 21 பிக்கி கார் இருக்குது. அப்புறம் வந்து 24 ஐயே இவன் எங்கடா வந்தான் மோட்டோ பஸ் இங்கே என்ன வராடே. என் பேரை ஒழுங்கா சொல்றா. என் பேர் வந்து டொங். சரி டொங் அப்புறமா பார்ப்போம் சரியா. போயிட்டு வரேண்ணா. சரி அடுத்த நம்பர் வந்து 25க்கு வந்து ஃபோன் அடிச்சிங்கன்னா அந்த பாருங்கள் அந்த அருமையான கார் வரும். 25க்கு அப்புறம் 26க்கு வந்து ஃபோன் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மயில் தம்பி வருவா. மட்ட மயில் மயில் கொத்துனா வலிக்குமே. அதனால் நம்ம போயிடுவோம் ஒழுங்கா. அப்புறம் 2ஆம் நம்பர் போனீங்கன்னா நம்ம சூப்பரான கார். இப்போ நியூ மாடல் கார் வரும். நியூ மாடல் பெட்டா கார் அந்த கார் வரும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் துப்பாக்கி எடுத்துக்கிறங்க. துப்பாக்கி எடுத்து அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லேஞ்சர் எடுத்து ஒரே போடு பாருங்கள். எல்லாத்தையுமே நம்ம தெறிக்க விட்டாச்சு. பாருங்கள் அழகழகாக தெரிக்குது பாருங்கள். வண்ணமாக வடிவமாக வருது பாருங்கள் அழகாக. ஐயா நம்ம மோட்டோ பாஸையும் தெரிக்க விட்டுட்டோமே. பையன் பாவம் கத்திரி எடுக்கிறான் பாருங்கள். அவனுக்கு அடிபட்டுருச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அனிமல்ஸ் பார்க்கும்.
அப்புறம் 3ஆம் நம்பர் அழுத்திக்கிட்டதுக்கப்புறம் இந்த பெரிய அனகுண்டா வாயன் வருவான். அப்புறம் வந்து 4ஆம் நம்பரில் வந்து இந்த பாம்பு சொக்கா வாயன் வருவான். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் நம்பரில் வந்து நம்ம கழுகு மூக்காண்டி கழுகு வருவான். அந்த பாருங்க மூக்காண்டி கழுகு. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் நம்பரில் வந்து நம்ம யானைப்பைய வருவான். ஆனால் அந்த யானைப்பைய வந்து பிளெஞ்சிலே இல்லை, அவனால கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிறாதைய. அதுக்கப்புறம் வந்து எத்தனை நம்பரு 7ஆம் நம்பர் போட்டிங்கன்னா 7ஆம் நம்பரை 6ஆம் நம்பர் போடுங்க. அடுத்த 9 ஏன்ப்பா போட்டோம் சம்மந்தமே நம்ம. இந்த பாருங்கள், இந்த ட்ராலியை நம்ம விட்டுட்டோம். இந்த ஒரு ட்ராலியை நம்ம வந்து அந்த சொல்லாமல் கூட சேர்ந்து சொல்லலை. இது வந்து அருமையான ட்ராலி. இது வந்து மைலேஜ் சூப்பராக கொடுக்கும். டாடா கம்பெனி உருவாக்கின ட்ராலி இது. அதனால் இந்த ட்ராலியை நீங்கள் பார்த்துருங்க. அடுத்த நம்பர் நம்ம போய் டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து வந்து என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து பார்த்தீங்கன்னா காளமாடு பையன் வருவான். 11 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வரும். சிங்கம். அதுக்கு வந்து பெண் சிங்கம் வருவார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13 வந்து ஜிராபி தலை உயரமாக வச்சு ஜிராபி வருது. அதுக்கப்புறம் வந்து 14 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரன் டுமாட்டாக் வரான். அடுத்து வந்து 17 பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மூக்கு சாமி வராரு. அதுக்கு வந்து எத்தனை நம்பரு பேஸ்ட்டுக்கு போகிறோம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 18ஆம் நம்பர் போட்டிங்கன்னா நம்ம சிராபி தங்கம் வருவார். ஐயா எத்தனை சிராப்பின்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொரிலா கிங்காங் வராரு. காட்ஜிலாவோட இவர் சண்டை போட வச்சுருக்கலாம் அழகாக நம்ம கிங்காங்க. அடுத்து வந்து 20 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டக சிமிங்கி. இது என்ன ஒட்டக சிமிங்கி ஒட்டகமானு தெரியல, தப்பாக சொல்கிறேன், நீங்கள் மன்னிச்சிக்கிறங்க. அடுத்து வந்து 22 பார்த்திங்கன்னா மான்குட்டி வராரு. மான்குட்டி. அடுத்து வந்து 23 பார்த்திங்கன்னா நம்ம பொக்கோடா பையா வராரு. அடுத்து 24 வந்து நம்ம அப்பையிலே சொன்ன மாதிரி புனிசாமி வராரு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து நம்ம ராக்கி பாய்ட்டு பைக் இருக்குது. இதுதான் ஜிவிட்டி மொத்த பிளெஞ்சி. இப்போ பாருங்கள், சொடக்கு போகிற நேரத்தில் நான் இருக்க மொத்த பிளெஞ்சுமே இதுதான் ஜிவிட்டி. இந்த பிளெஞ்சு தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்க. எப்படி பண்ணணுன்னா, நான் வந்து டிஸ்பிளே ஸ்டேஷனில் வந்து இந்த பிளெஞ்சோட ஆப்பு கொடுக்குறேன். அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து செலக்ட் இருக்கும், இந்த அனிமல்ஸ் இதுக்கெலாம் அந்த செலக்டை கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அது மாதிரி RGS மூடு அது மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்து இங்கே வந்து இங்கே வந்து ஒரு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் ஜிவிட்டி. அடுத்த ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம். டாடா பை ஜிவி.